இந்த சங்கீதம் கூட நம்ம ஹெட்டிங்ல பார்க்குற மாதிரி தாவீது எழுதின சங்கீதம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, கர்த்தர் நமக்கு செய்கிற உதவி, கர்த்தரே நம்முடைய சகாயர் என்பதை தலைப்பை வச்சு தான் இந்த சங்கீதம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வசனத்தில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் வேர்டே மனுஷர் நமக்கு விரோதமாக எழுப்பின போது. ஸோ நம்ம நிறைய டைம் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட மனுஷங்களை நம்ம ரொம்ப அதிகமாக நம்பி தான் இருக்கோம். நம்மளோட பேரண்ட்ஸ் ஆனாலும், நம்மளோட சிப்ளிங்ஸ் ஆனாலும், இல்லை நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், அவங்க நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அவங்கள நம்ம நம்பி இருக்கும்போது எல்லா காரியமே நம்மளுக்கு வாய்க்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்க மூலமாக தான் இயேசுப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க மூலமாக நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்புமே வாய்க்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சங்கீதத்தில் 4வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம், இந்த 3 வசனத்துலேயே ஆத்மா அப்படின்ற வேர்ட் ரிப்பீட்டடாக இருக்கும். 4வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம், இந்த 3 வசனத்துலையுமே ஆத்மான்ற வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே நம்மளோட ஆத்மாவுக்கு விரோதமாக எழும்புறது பிசாசு மட்டும்தான். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு மனுஷங்க மட்டும் ஒரு சில டைம்ஸ் விரோதமாக இருக்கிறது இல்லை, பிசாசும் நமக்கு எதிராக எப்போவுமே யாரை விழுங்கலாம்னு கெர்ச்சிக்கிற சிங்கம் போட சுற்றி திரிக்கிறான். இதில் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம்னா, இதோட ஹெட்டிங் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்த்தர் தான் நம்முடைய சகாயர். மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பினாலும் பிசாசானவன் எப்போவுமே நமக்கு விரோதமாக தான் எழும்பிட்டு இருக்கான். ஸோ எல்லா டைமே கர்த்தர் தான் நம்முடைய சகாயராக இருக்காரு. இல்லை ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆத்மாங்கிறத இங்கே திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகள், நம்மளுடைய ஆத்மா எப்படியெல்லாம் இயேசுப்பா விட்டு விலகி போகலாம், நம்ம ரட்சிப்பை பெற்றிருந்தாலும் கூட நம்மளோட கடைசி நிமிடம் வரைக்கும் நமக்கு தெரியாது நம்முடைய ஆத்மா பரலோகம் போகுதா நரகம் போகுதான்னு. அது தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் இயேசுப்பா மட்டும்தான். பிசாசு கூட அது தெரியாது. ஆனால் பிசாசோட ஒரே ஒரு எய்ம் நம்ம நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், நம்மளுடைய ஆத்மா நரகத்தில் வரணுங்கிறதா அவனோட ஒரே எய்ம். ஸோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக பிசாசானவன் போராடுங்கிறதா நம்ம இந்த சங்கீதத்தை பார்க்கலாம். அதில் இந்த 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், இந்த 3 வசனத்துலையுமே அந்த ஆபத்துகள் பற்றி சொல்லி இருக்கிறது. இதில் அவங்களுடைய கோபம் நம்ம மேலே எரிகையில் நம்ம எப்படி இருக்கோம், தண்ணீர்கள் நம்ம மேலே பாய்ந்து, ஜலங்கள் கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்மளை புரட்டி போட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது நம்ம இதில் பார்த்துருக்க மாதிரி தண்ணீர்கள் அப்படின்னு இல்லாமல் இதோட மீனிங் நம்மளுக்கு இது உலக பிரகாரமாகவும் நம்மளுடைய ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நமக்கு வருகிற ஆபத்துகள் தான் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஆபத்துகளையும் நம்மளுடைய ஆத்மாவை காக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுக்கப்புறம் 7வது வசனத்தில் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு கண்ணி தெரிந்தது நாம் தப்பினோம். இதில் அந்த பறவையை குறித்து நம்மளுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்ஸ் அந்த பேர்ட் அந்த பறவை வேடனுடைய கண்ணியில் அது மாட்டிருச்சு அப்படின்னா அது அந்த வேடனுக்கு சொந்தமாயிரும். அது நம்ம யார் நினைச்சாலும் அதை போய் அந்த பறவையை நம்ம காப்பாற்றுறது கூடாத காரியம். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, வேடனை போல பிசாசானவன் எப்போவுமே நம்மளுக்கு கண்ணி வச்சுட்டு நம்மளுடைய ஆத்மாவை பறிக்கலான்னு தான் அவன் சுற்றி திரிகிறான். அப்போ அந்த பிசாசனுடைய கண்ணியில் நம்ம கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா அதுக்கப்புறம் மீட்கப்பட முடியுமா முடியாதுங்கிறத நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த வசனத்துல பின்னாடி ஒரு விஷயம், அது என்னன்னா, நம்ம கண்ணி தெரிந்தது நாம் தப்பினோம். அந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போறோம். ஏசப்பானால மட்டும்தான் அந்த கண்ணிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். கடைசி வசனத்துல சொல்லி இருக்கிறபடி நம்மளுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்துல தான் இருக்கு. இப்போ நம்ம கையில தான் அந்த சாய்ஸை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த டிசிஷன் மேக்கிங் ஏசப்பா நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காரு. நம்மளோட நம்பிக்கை நம்மளுடைய செல்ஃப் மேல இருக்கா, இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய இந்த மற்ற மனுஷங்க மேலே இருக்கா, இல்லை இந்த வேதத்தில் சொல்லியிருக்கப்படி நம்மளுடைய சகாயத்தை நம்ம கர்த்தர் இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறோமா? ஃபர்ஸ்ட் வசனத்தில் ஆரம்பித்த மனுஷங்க விரோதமாக நமக்கு வந்தாலும், அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை கெர்ச்சிக்கிறதுக்கு பிசாசானவன் நமக்கு எதிர்த்து அவன் வந்தாலும் நம்மளுடைய சகாயத்தை நம்ம மேலே வச்சுக்காம மனுஷங்க மேலே வச்சுக்காம கர்த்தர் இடத்துல மட்டும், அதுவும் அதில் சொல்லியிருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அப்போ அவர் ஒரு ஆல்மைட்டி காட். அவர்னால நம்மளை தப்பிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஒன்ஸ் அவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவருடைய கையில இருந்து பிசாசானதுனால பறித்து கொள்ளவே முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். அதுக்கும் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.